வாரணாசி அயோத்தியா பயணம் 2026 பகுதி 3. இப்பொழுது நாம் அயோத்தி கோவிலுக்கு வந்து சேர்ந்து விட்டோம். ஒரு ஒழுங்கான கியூ வரிசை சென்று கொண்டிருந்தது. ஆனால் நாங்கள் சீனியர் சிட்டிசன் என்பதால் கவுண்டரில் ஆதார் கார்டை காண்பித்து வீல்சேர் வசதி வாங்கி கொண்டோம். அவ்வாறு வாங்கும்போது கூட ஒருவர் வரலாம். தரிசனம் இலவசம் என்றாலும் வீல்சேர் தள்ளிக்கொண்டு வருபவர்களுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வைத்திருக்கிறார்கள். 150 ரூபாய் ஒருவருக்கு. அருகில் இருந்த ஹாலில் எங்களுடைய செல்போன், பேக் போன்ற உடைமைகளை டெபாசிட் செய்துவிட்டு கையில் பணம் மட்டும் எடுத்துக்கொண்டு நாங்கள் தனி வழியில் வெகு சுலபமாக குறுகிய நேரத்தில் ராமரை சென்று தரிசித்தோம். பின்னர் வழியில் போட்டிருந்த செருப்புகளை வாங்கி கொண்டு மீண்டும் அந்த ஹாலுக்கு வந்து எங்கள் உடைமைகளை பெற்றுக்கொண்டு சிறிய டொனேஷன் அளித்துவிட்டு பிரசாதம் வாங்கி கொண்டோம். சர்க்கரை உருண்டைகள் பிரசாதம். இன்னும் வேறு குரூப்பை சேர்ந்த சிலர் வேறு பூஜைகளுக்கு வரிசையில் நின்று பணம் கட்டி கொண்டிருந்தார்கள். நாங்கள் உள்ளே சென்று ராமரை தரிசிக்கும் போது நிறைய வரிசைகளில் வந்தவர்களும் அங்கே வந்தார்கள். ராமர் சிறிது தூரத்தில் தான் பார்க்க முடிந்தது. ஆனால் வெகு நாளாக காத்திருந்த எங்களுடைய தரிசனம் வெகு சுலபமாக விரைவாக கிடைத்ததில் எங்கள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. ஜருகண்டி தரிசனம் இல்லை என்றாலும் விரைவான தரிசனம்தான். கியூ வேகமாக மூவ் ஆகிறது. கண்ணிமைக்கும் நேரத்தில் ராமரை கண்டுவிட்டு வெளியில் வந்து விட்டோம். பிறகு கோவிலை விட்டு வெளியில் வந்து அங்கிருந்து அருகில் இருந்த ஹோட்டலில் உணவு அருந்தினோம். பின்னர் சிறிது தூரத்தில் இருந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு கிளம்பினோம். ஆனால் அங்கே கூட்டம் மிக அதிகமாக இருந்தது. சிலர் வந்து எளிதாக தரிசனம் செய்ய உதவுகிறோம் என்று காசு கேட்டார்கள். அதற்கு நாங்கள் விருப்பப்படவில்லை. எனவே அனுமாரை பார்க்காமலேயே திரும்பிவிட்டோம். ஏனென்றால் தனிப்பட்ட முறையில் காசு கொடுத்து பார்ப்பதற்கு எங்கள் யாருக்கும் விருப்பமில்லை. இப்பொழுது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். முதல் நாள் வாரணாசியில் காலபைரவர் கோவிலுக்கு கைடு இல்லாமல் நாங்களாகவே சென்றோம் என்று சொன்னேன் அல்லவா? அங்கே குறுகிய சந்தில் வரிசை சென்று கொண்டிருந்தது. வரிசை என்று சொல்லவே முடியாது. ஒரே கூட்டமாக ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு உள்ளே செல்கிறார்கள். அது மிகவும் ஆபத்தான விஷயமாகும். யார் வேண்டுமானாலும் கீழே விழுவதற்கும் ஸ்டாம்பிட் ஆவதற்கும் நிறைய வாய்ப்பு. அதுவும் அங்கே உள்ளே பூஜை நடந்து கொண்டிருந்ததால் சில நேரம் தரிசனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதற்குள் இங்கு கூட்டம் அதிகமாகி உள்ளேயும் செல்ல முடியாமல் வெளியேயும் வர வழியில்லாமல் ஆகிவிட்டது. எப்படியோ உள்ளே சென்று தரிசனம் பார்த்துவிட்டு வந்தோம். இங்கே வெளியில் வருவதற்கு ஒரு குறிப்பிட்ட வழி மூலம் வர வேண்டும். அதை சிலர் தெரியாமல் தவிர்த்துவிட்டு திண்டாடி கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்த்தோம். இங்கே கூட்டத்தை கண்ட்ரோல் செய்ய யாருமே இல்லை. வருகிற மக்களும் டிசிப்ளின்டாக இல்லை. இதேதான் அனுமார் கோவிலிலும் இருக்கிறது என்று நினைத்தோம். அதனால்தான் நாங்கள் அயோத்தியாவில் அனுமார் கோவில் அருகில் செல்லவே இல்லை. உத்தரப்பிரதேச அரசுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த மாதிரி கோவில்களில் அயோத்தி ராமர் கோவிலில் இருப்பது போல செக்யூரிட்டி போலீஸ் இருப்பது மக்களுக்கு மிகவும் அவசியமாகும். அதுவும் ஒரு ஒழுங்கான வரிசையில் செல்வதற்கு ஏற்பாடு செய்து தர வேண்டும். இனி அடுத்த பகுதியில் தொடர்கிறேன்.